நேற்று உனக்கு லீவ் தானே, எனக்கு கால் பண்ணவே இல்லை. ஃபுல் தூக்கமா? அட இல்லடி, நேற்று ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருந்தேன். வரமாட்டேன்னு சொல்லியும் கூப்பிட்டு போயிட்டாளுங்க. நைட்டு வரத்துக்கே லேட் ஆயிடுச்சு. டைம் போனதே தெரியல. நான் ஓவரா உன் கூட சுத்திட்டேன்னு நினைக்கிறேன். உன் கூடயே சுத்தி இப்போ எங்கேயா தனியா போனா அவ எக்கமா போனா, ஓ அவ வெளிநாட்டுக்கு போயிட்டாளா, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன பாவமா கேட்குறாங்கடி. நானும் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நீ என் கூட இல்லைங்கிறத நான் மிஸ் பண்ணணும் இல்லையோ, சுற்றி இருக்கிற எல்லாருமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ட்ரெஸ் எப்போ வாங்கினா? புதுசாக இருக்கு. இந்த வீக் வெளில போனேன்னு சொன்னல, என் ஃப்ரெண்டு ஷாப்பிங் போகணுன்னா அவள் வாங்கதை பார்த்து நானும் வாங்கிட்டேன். இந்த வாட்டி ஓவராக செலவு பட்ட கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும். நீ செலக்ட் பண்ணிக்கிட்டியா? நான் எங்கே பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்டு தாண்டி சூஸ் பண்ணா. நல்லா இருக்குல்ல? சரி, இந்த வாட்டி என்ன லீவுக்கு வருவியா இல்லை பண்டிகைக்கு தான் வருவியா? எப்படியோ நீ தீபாவளிக்கு வருவேன்னு தெரியும். வரும்போது தீபாவளிக்கா வாய்ப்பே இல்லை. நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு வரவே வேணான்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் 1 இயராவது வரலையா? என்ன வச்சு போகும்போது எனக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது, உடனே வந்துடுவேன் லீவுக்குலாம் சொன்னேன். டிக்கெட் வேணா நீ போட்டு தெரியா? டிக்கெட்டுக்கே இங்கே பல நாள் நான் காசு சேர்த்து வைக்கணும்டி. தேவையில்லாமல் வந்துட்டு போனேன்னா சரிப்பட்டு வராது. கடனை யார் அடைப்பா? ஆமாம் ஆமாம், முக்கியம் முக்கியம், அதான் முக்கியம். துணி எடுத்துட்டு வேணா. என்னடி பார்த்துட்டு இருக்க லேப்டாப்ல? ஒன்றும் இல்லை, பிரியா அங்கே ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ வெளில போயிருக்கா போல. காரில் நிறைய பேர் போயிருக்காங்க, ஒரு 5-6 பேர். நல்லா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, ஜாலியாக இருக்கா போல.